எதையுமே சட்டம் செய்யாத முதலமைச்சர் ஒரு சட்டையை மட்டும் சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். முதலமைச்சர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு. நீங்க இஃப்தார் விருதுக்கு போறீங்க, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறீங்க, முருகன் கோயிலுக்கு வர்றதை உங்களுக்கு எது தடுக்கிறது என்று கேட்கிறேன். இறை நம்பிக்கை என்றால் அண்ணன் சேகர் பாபு சொல்றாரு முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு, அப்ப முதலமைச்சர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு. இது மிகப்பெரிய கேள்விதானே இது. இன்னைக்கு சேகர் பாபு முருகனோட அருள் எங்க அரசுக்கு இருக்குன்னா, நீங்க இஃப்தார் விருதுக்கு போறீங்க, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறீங்க, முருகன் கோயிலுக்கு வர்றதை உங்களுக்கு எது தடுக்கிறது என்று கேட்கிறேன். இறை நம்பிக்கை என்றால் எல்லாம் தான் இறை நம்பிக்கை. அதனால முதல்ல நீங்க அனைவரையும் சமமாக நடத்துவதற்கு பழகி கொள்ளுங்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டும் சகோதரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஆர்ப்பாட்டமா அரசு நடக்குதுன்றாங்க, ஆனா எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமா நடந்துட்டு இருக்கு. அதனால தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழகத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எதையுமே சட்டம் செய்யாத முதலமைச்சர் ஒரு சட்டையை மட்டும் சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு இந்த முருகன் சன்னிதானத்துல இருந்து சொல்றேங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கானது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா மறுபடியும் எங்களை தமிழுக்கு எதிரானவர்கள் என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க? நான் கேட்கிறேன், கனிமொழி அக்காவை கேட்கிறேன். அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க, நான் 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க, தமிழ் மீடியத்துல படிச்சேன். அவங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம், கட்சியில தலைவர்களா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறதை விடுங்க. இன்னைக்கு அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் மிக கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு வேற மாநிலத்துக்கு போறாங்க, ஆனா நம்ம மாநிலத்துல உள்ள பிரச்சனை ஏதாவது பார்த்தாங்களா? இன்னைக்கு காவிரி பிரச்சனை இவ்வளவு நாள் இருக்கு, ஏதாவது குழு அனுப்புனாங்களா? இன்னைக்கு இல்லாத தொகுதி வரையறைக்கு குழு அனுப்பிட்டு இருக்காங்க. காவிரிக்கு குழு அனுப்பி இருக்காங்களா? மேகதாதுல அணை கட்டியாவேன்னு அங்குள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு. அதுக்கு என்ன பதில்? அதே மாதிரி என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குழுவை மக்களுக்காக கேரளாக்கு அனுப்புனீங்களா? மேகதாதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லாத, மத்திய அரசு அறிவிக்காத தொகுதி வரையறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்தி திணிக்கப்படாது என்று சொன்னாலும் இந்தி திணிப்பீங்க திணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.